Recording in progress. ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. இதில் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று என்னன்னா அவர்களுடைய நடத்துதல், ஆண்டவருடைய நடத்துதல். 2 விஷயம் இருக்கும். நியாய தீர்ப்பு, யார் நியாய தீர்ப்புக்குள்ளே நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து. ஜனங்கள் அப்படின்னால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஜனங்கள்னால் அதுதான் இல்லையா? அவர்களை நிதானமாக நியாயம் தீர்த்து. இப்போ நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டு அவருடைய ஜனங்களாக நம்ம மாறிட்டோம். என்றைக்கு சிலுவை வந்ததோ அப்பொழுது புறஜாதிகளும் அவருடைய ஆவிக்குரிய யூதர்களாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறிட்டோம். அப்போ அந்த ஜனங்கள் லிஸ்ட்டில் ரட்சிக்கப்பட்ட நாமும் கலந்து விட்டோம். அப்போ இன்றைக்கி ஜனங்கள்னால் நீங்களும் நானும் சேர்ந்ததான் இல்லையா? நிதானமாக நியாயம் தீர்ப்பாராம். ஏன் அப்படி நிதானமாக நியாயம் தீர்ப்பார்? ஏன்னா அவர் அப்படி தான் நீடிய பொறுமையுள்ளவர் இல்லை? நம்ம தான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன செய்கிறோம்? உடனே பனிஷ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம், கேளுங்க ஆண்டவரே. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் காத்திருப்பார். அவங்க ஏன் நிதானமான நியாய தீர்ப்புனா மனம் திரும்புவதற்கான சான்ஸ் கொடுப்பார். மனம் திரும்ப என் பிள்ளை தான் செய்த தவறுக்காக, மேட்டிமைக்காக, இல்லை தப்பிதங்களுக்காக, பாவத்திற்காக மனம் திரும்பும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பீரியட் அவர்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே என்ன செஞ்சணும்? நம்ம மனம் திரும்பி அவரண்டை ஓடி வந்துட்டால் அதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு தான் என்ன உண்டுங்க? மனம் திரும்பாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமாம் தானே? அப்போ இந்த நாளில் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள், பூமியில் ஜாதிகளை நடத்துவீர் அப்படி இருக்குது. பூமியில் ஜாதிகளை நடத்துவீர்னா இங்கே இருக்கிற மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஜாதி இருக்குது. அதில் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு 7 ஜாதிகள் தான் இல்லையா? அப்போ இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்துவீர். இதில் தான் பிரிஞ்சு எல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் கிறிஸ்தவர்களை, நாம் மட்டும்தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம பேசினாத அவர் கேட்பார் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லவே இல்லை. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். யார் அவரை நோக்கி கெஞ்சினாலும் அவர் பதில் கொடுப்பார். கானானிய ஸ்திரீ அவங்க இஸ்ரவேலர் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது. ஆனால் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. காது கேட்காதவர் வந்து போயிட்டே இருக்காரு. சீஷர்களோட சொல்கிறாங்க, ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் பதில் இன்டைரக்டாக தான் சொல்கிறாரு. நான் ஏன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். நான் அப்பம் என்பது வார்த்தை, அது வெளியேற பெற்ற வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு தான். அதை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், புறஜாதியான உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா விடலை பாருங்க. பரவாயில்ல ஐயா, மேஜையிலேருந்து துணிக்கு நீங்கள் எவ்வளோ வார்த்தை பேசுகிறீங்க, அதில் லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, லிட்டில் பிட் ஆஃப் பிரெட், அது கொடுங்கப்பா, எனக்கு போதும், நிறைய வேணாம், எனக்கு கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா நிற்கிது பாருங்களேன். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்குரிய அந்த விடாப்பிடியான விசுவாசம் சொல்லலாம். அதுதான் அவரையே அசைச்சது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு நமக்கும் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனாக தான் இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் கம்பீரம், அந்த ஜாதிகள் எல்லாம் கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் அப்படின்னா இவங்க எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கடைசி நாளில் மாம்சம், எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அது மட்டும் இல்லை, எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் கடைசி நாள் வரும். கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் முடிவு வராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ளே உலகம் முழுது அவர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ அப்படி வருகை நாட்களை எல்லாம் என்ன செய்வாங்களாம்? மகிழ்ந்திருப்பாங்க. ஆமீன். இது அங்கே அப்படி தான் சொல்லுது. சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். சந்தோஷமாகவும் இருப்பாங்க, கம்பீரமாகவும் இருப்பாங்க. காரணம் என்ன? நான் நேசித்த என் ராஜா என்னை பார்க்க வருகிறார். அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால நியாய தீர்ப்பும் அந்த நடத்துதலும் நமக்கு வேணும். நியாய தீர்ப்பு வேண்டாம், பட் நடத்துதல் நமக்கு வேணும் இல்லையா? அதனால மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்துடுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகாக நீங்கள் நடத்துகிறீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்கள் காண்பித்து நடத்துகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர்
அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நியாயத்தீர்ப்பு நாளில் கொண்டு போய் நிறுத்துவேன்லாம் சொல்லியிருக்கீங்க. அது எங்களுக்கு அப்பா இல்லை ஆண்டவரே. உண்மை அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது எங்களை நீங்கள் நிதானமாக இந்த பூமியிலே வாழும் பொழுது எங்களை திருப்பிக் கொள்வீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே அந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கின்றார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்க்கோழி அறிந்திருக்கும் பருந்தோ வல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைத்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும் வரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மரபில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றிவிடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொல்லுகின்றார், கர்த்தர் எல்லா தீமையை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் படிக்கு என்னை காப்பாற்றுவார். யாபல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் செட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் சில அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகள், பயங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் கலங்கி போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியும் ஆறுதலை தரும்படிக்கும் துணையாயிருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கடிகளில், பொல்லாத சூழ்நிலைகளில் மத்தியில் அவன் சொல்லுகின்றான் இப்படியாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இப்படிப்பட்டதான விசுவாசத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் பார்க்கையில் அங்கே எரேமியாவை குறித்து பார்ப்போமானால், எரேமியாவை பிடித்து காவற் சாலையில் வைத்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி தண்ணீர் இல்லாத உளையாயிருக்கின்ற துறவிலே அமிழ்த்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் காவற் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்தில் பேசி எரேமியாவிற்கு உதவும்படியாய் செய்தார் என்று வாசிக்கின்றோம். இதோ உன் கைகளிலிடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று விடுவிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். அங்கே எரேமியாவை விடுதலையாக்கின நெபுசராதான் சொல்லுகின்றார், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது,
எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையாயும் செவ்வையாயும் காணப்படுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், அதோடு மட்டுமல்லாமல் வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளில் காணப்படுகிறதான தடை செய்யப்பட்ட நன்மைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரின் பரிபூரண கிருபை உங்களை நிரப்புகின்றது. சகலவற்றையும் நிறைவாய் தந்து ஆசிர்வதிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்தி காப்பாற்றுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள், வியாதிகளோ பற்றாக்குறைகளோ தடை செய்யப்பட்டவைகளோ, நீண்ட நாட்கள் விடுவிக்க முடியாதவைகளோ, ஆறுதல் தர முடியாதவைகளோ எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் மனித தயவும் ஒத்தாசைகளையும் பெறும்படியும் அனுகூலமான துணையாயிருந்து பெலன், ஆறுதல், சமாதானத்தை தந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவித்து எதிர்பாராத நன்மைகளை பெறும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல, கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவத்தில் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறது அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவர்களிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த
என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையில் இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களை வைப்போமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களை கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களில் தர வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அதனாலே அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடும் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தை இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை நாட்களின் அதிகாலை வேளையிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறிவித்துள்ளது. இன்றைய நாளில் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் அங்கே யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கிறபோது வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வனாந்திரத்திலே நின்று யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கும் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்களை எச்சரித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூடாரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனிகூடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு போகும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக ஜனங்களை திருப்புகிற ஒரு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனம் 40ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் சந்திக்கிற வேளையிலே சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார்கள், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வார்த்தையினூடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மகிமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவரால் மகிமையாக இந்த நாட்களில் வெளியரங்கமாகிறதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உண்டு மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே தான் இந்த நாட்களிலே அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம்.
மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சமான யாவரும் ஏகமாய் கர்த்தரை காணுவார். ஏனென்றால் வேதத்தில் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களில் மாம்ச சரீரத்திலே இந்த பூமிக்கு வருவார் என்பதை குறித்து அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் நாட்களில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதன் மூலமாய் அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீட்டு அவளை விடுவிக்கும் முகமாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய. ஆனால் அதனுடைய அர்த்தம் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக கூட அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற வேளையிலே, கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஏதோ ராஜ வம்சத்திலே ராஜ பரம்பரையிலே இந்த நாட்களில் அரண்மனையிலே பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த நாட்களில் அங்கே மாட்டுத் தொழுவத்திலே குடிசையில் இந்த நாட்களில் பிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏழ்மையாக அந்த நாட்களில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய. அதனால் இன்றைய நாளிலும் இந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் அவர் பெற வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீட்டிலும் தேவனுடைய மகிமை உதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பார். அவருடைய சிறையிருப்புகள், அவருடைய காரியங்களுடைய குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். தேவனுடைய மகிமை அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே இறங்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாட்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கே கனம், துதி, மகிமையெல்லாம் உண்டாவதாக. ஆமென்.